அண்மை செய்தி. வேலூர் தனியார் கல்லூரி கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை என புகார் வழங்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் வேலூர் தனியார் கல்லூரி துணை முதல்வர் அன்பழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திர மாநிலம் சித்தூரில் வைத்து காவல்துறையினர் இவரை கைது செய்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, விரிவான விவரங்கள். அந்த பிரபல தனியார் கல்லூரியான அந்த ஊரிசு கல்லூரியில துணை முதல்வராக பணியாற்றி வருபவர் அன்பழகன். இவர் அதே கல்லூரியில பணியாற்றக்கூடிய அந்த 37 வயதுடைய திருமணமாகாத பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு இந்த பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெண் கௌரவ விரிவுரையாளர் அதே அளித்த புகாரின் அடிப்படையில கடந்த மார்ச் 18ஆம் தேதி இந்த கல்லூரி துணை முதல்வர் அன்பழகன் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டம் உட்பட்ட அந்த 7 பிரிவுகளின் கீழே இந்த வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையில் தோல்வி இருப்பதாக கூறி கடந்த 2021ஆம் தேதி துணை முதல்வர் அன்பழகன் மீது கைது செய்ய வேண்டும் என்று கூறி இந்த கல்லூரி மாணவர்கள் கல்லூரி கேட்டை உடைத்து ஊர்வலமாக சென்று மகளிர் காவல் நிலையம் சென்று மகளிர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அதன் பின்னதாக அன்பழகனை மீண்டும் விசாரணைக்கு காவல்துறையினர் அழைத்த போது அவர் அதற்கு செவி சாய்க்காமல் அந்த விசாரணைக்கு வரவில்லை. அவர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. தலைமறைவானார். இதைத் தொடர்ந்து இன்று அன்பழகனை வேலூர் தனிப்படை போலீசார் அன்பழகனின் பூர்வீக ஊரான அந்த ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் இந்த ராசனப்பள்ளி கிராமத்தில் வைத்து இன்று கைது செய்து விசாரணைக்காக வேலூர் அழைத்து வரப்பட்டு இருக்கிறார். வேலூர் வந்ததும் அன்பழகனிடம் விசாரணை செய்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி முரளி.